sum number 13 தான் பார்க்க போறோம். ஓகேவா? First question படிச்சிடலாம். A product passes through two processes X and Y. So there are two processes X and Y before it is finished and transferred to stock. In both the processes, 10% of weight put in is lost. So 10% of weight என்ன இருக்குன்னா loss ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. An additional 20% is scrapped. Additional இன்னொரு 20% scrap ஆயிருக்கு, which realizes 10% per ton and 15 rupees per ton respectively from process X and Y. So 10 rupees per ton and 15 rupees per ton. அதாவது each process வந்து additional 20% வந்து scrap ஆயிருக்கு. அந்த 20%க்கான சேல்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதாவது ஸ்கிராப் வேல்யூ. ஓகேவா? ஸோ ஸ்கிராப் வேல்யூ வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், அமௌண்ட் வந்து ரெக்கவர் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, 15 and 10 for X and Y respectively. The following data is obtained for the month of November 2010. Okay. So materials consumed for process X க்கு பார்த்தீங்கன்னா 1000 tons வந்து கன்சியூம் ஆயிருக்கு. process Y க்கு வந்து 100 tons வந்து கன்சியூம் ஆயிருக்கு. ஓகே. ஸோ காஸ்ட் பர் டன் வந்து கொடுத்துட்டாங்க 20, 10, 20 and 30. Then wages வந்து 10,000 and 12,000. Work expenses 7,000 and 8,400. Prepare process accounts. So we have to prepare process account showing cost of the output of each processes and cost per ton. So cost per ton நமக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம ஃபார்மேட் போட்டுடலாம். ஸோ process X account and process Y account. ஓகேவா? ஸோ process X accountக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? 2 materials consumed. ஸோ ப்ராசஸ் எக்ஸில் வந்து எவ்வளோ மெட்டீரியல்ஸ் வந்து கன்சியூம் பண்ணியிருக்கோம், 1000 யூனிட்ஸ், அதாவது 1000 டன்ஸ். ஸோ 1000, ஈச் டன் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 20 rupees per ton. ஸோ 1000 into 20, 20,000. நெக்ஸ்ட் அடுத்த எக்ஸ்பென்சஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, வேஜஸ் வந்து 10,000 அண்ட் ஒர்க் எக்ஸ்பென்சஸ் வந்து 7,000. ஸோ 10,000 and 7,000. கரெக்டா? இப்போ நம்ம டோட்டல் பண்ணிடலாம் எல்லா எக்ஸ்பென்சஸ். இது வந்து நமக்கு 1000, இந்த டோட்டல் காஸ்ட் வந்து எவ்வளோ நமக்கு 37,000. ஸோ இப்போ நம்ம ரெண்டு பக்கமும் டேலி பண்ணிடலாம், 1000 and 37,000. ஓகே. ஸோ அடுத்தது கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, 10% of the weight put in its lost. ஸோ 10% வந்து நமக்கு என்னது, நார்மல் வேஸ்டேஜ். ஓகேவா? ஸோ அவுட் ஆஃப் 1000 யூனிட்ஸ் இன்புட், 1000 யூனிட்ஸ் இன்புட் கொடுத்தோம் இல்லையா, அதில் 10% வந்து நமக்கு லாஸ்ட் ஆயிருக்கு. ஸோ 100 வந்து லாஸ்ட். இதுக்கு வந்து நமக்கு ஏதாவது ஸ்கிராப் வேல்யூ இருக்கா, ஐ மீன் இந்த 10% லாஸ் ஆனதுலேருந்து ஏதாவது ரெக்கவர் பண்ண முடியுமா? எதுவுமே கிடையாது, ஏன்னா கொஸ்டின் அதை பற்றி எதுவுமே கொடுக்கல. ஸோ ஜஸ்ட் நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம், நில், அந்த இடத்துல எதுவுமே வராது. ஓகேவா? ஏன்னா அங்கே ரெக்கவரிங் வேல்யூ எதுவுமே கொடுக்கல. ஸோ அதனால நம்ம அதை அந்த வேஸ்டேஜை செல் பண்ணி நம்மளால அதுலேருந்து எதுவுமே ரெக்கவர் பண்ண முடியல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் வேஸ்டேஜ் 20% சொல்லியிருக்காங்க ஈச் ப்ராசஸ். கரெக்டா? ஸோ அவுட் ஆஃப் திஸ் 1000, 20% ஹாஸ் வேஸ்டட் அடிஷ்னலி. ஸோ 20% which is 200. ஸோ இப்போ இந்த 200க்கு ஏதாவது ஸ்கிராப் வேல்யூ கொடுத்துருக்காங்களா? எஸ், 10%, 10 rupees for X and 15 rupees for Y. ஸோ ஒரு டன் லாஸ் ஆனதுக்கு 10 rupees வந்து நம்மளால ரெக்கவர் பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஸோ 200 into 10 which is 2000. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எவ்வளோ ரெக்கவர் பண்ண முடியும், 2000 நம்ம வந்து ரெக்கவர் பண்ணிட்டோம். ஸோ திஸ் இஸ் ப்ராசஸ். இது வந்துட்டு பேலன்ஸ் ரிமைனிங் இருக்குது எங்கே போகும், ப்ராசஸ் Y அக்கௌண்ட்டுக்கு போகும். கரெக்டா? ஸோ 1000ல 100 வந்து நார்மல் லாஸ், 200 வந்து அடிஷ்னல் லாஸ். டோட்டலாக ரிமைனிங் 700 மட்டும்தான் ப்ராசஸ் Y அக்கௌண்ட்டுக்கு போகும். ஸோ 700க்கு எவ்வளோ வேல்யூ, 37,000ல 2000 போயிடும். ரிமைனிங் 35,000 தான் நம்மளோட டோட்டல் காஸ்ட். இதுதான் நமக்கு ப்ராசஸ் Y அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். கரெக்டா? ஸோ டு ப்ராசஸ் X அக்கௌண்ட், ஏன்னா X அக்கௌண்ட்ல இருந்து தானே நமக்கு Y அக்கௌண்ட்டுக்கு வருது. ஸோ Y அக்கௌண்ட்ல வந்து X அக்கௌண்ட்னு மென்ஷன் பண்ணணும். ஸோ X அக்கௌண்ட்டுக்கு வந்து எவ்வளோ வருது பாருங்க, 700 யூனிட்ஸ்
which cost 35,000. Next, process Yல வந்து நம்ம எவ்வளோ இன்புட் கொடுத்துருக்கோம் அடிஷ்னலாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறது எக்ஸோட அக்கௌண்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. பட் ஆனால் ஒய் அக்கௌண்ட்டுக்கே நம்ம வந்து என்ன பண்ணுறோம் 100 tons வந்து அடிஷ்னலாக கொடுத்துருக்கோம். ஸோ அந்த 100 tonsமே நமக்கு என்னது இன்புட் தான். கரெக்டாக? ஸோ இன்புட் 100 tons. ஒரு டன்னோட வேல்யூ எவ்வளோ சொல்லியிருக்காங்க 30 rupees சொல்லியிருக்காங்க. கரெக்டா? ஸோ 100 into 30 which is 3000. தென் நம்மளோட நார்மல் எக்ஸ்பென்சஸ் wages 12,000 and work expenses 8,400. ஸோ wages வந்து 12,000, work expenses 8,400. இப்போ எக்ஸ்பென்சஸ் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிட்டோம். இப்போ டோட்டல் பண்ண வேண்டியதான். 700 plus 100 is 800. Here 35,000 plus 3,000 plus 12,500 plus 8,400 which is 58,400. So 800 58,400 tally பண்ணிட்டோம். இப்போ நமக்கு நார்மல் வேஸ்டேஜ் வந்து எவ்வளோ சேம் 10%. ஸோ 10% of which 800ல இருந்து கொடுக்கணும். கரெக்டா? ஏன்னா டோட்டல் இன்புட்ல இருந்து தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டல் இன்புட் படி பார்த்தோம்னா எவ்வளோ நமக்கு வந்து இருக்கு 800. அதாவது இந்த 700 பிளஸ் இந்த 800 இந்த 100 ரெண்டுமே ஆட் பண்ணோம்னா 800. அதில் நமக்கு 10% வந்து லாஸ் ஆகுது which is 80. கரெக்டா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அடிஷ்னல் 20% is scrapped which realizes 15 per ton respectively for y. yக்கு வந்து 15 tons. ஓகேவா? சாரி 15 rupees. So 80 should come here. 800 into 10%. இது வந்து நார்மல் லாஸ். இப்போ 800 into 20%. இது வந்து அடிஷ்னல் லாஸ். ஸோ இதுக்கு வந்து 15 rupees வந்து ஸ்கிராப் வேல்யூ into 15 which is 2,400. ஸோ 58,500ல நமக்கு வந்து 2,400 ரெக்கவர் பண்ணிட்டோம். ஸோ அப்போ ரிமைனிங் வந்து எவ்வளோ நம்ம வந்து அவுட்புட்டாக எடுத்துகிட்டு போவோம் 58,400 minus 2,400 which is 56,000. சேம் அதே போல் அவுட்புட் வந்து 800 minus 80 minus 160 which is 560. ஸோ 560 தான் வந்து நமக்கு என்னது by finished goods account. ஓகேவா? ஸோ finished goods அக்கௌண்ட்டுக்கு வந்து நமக்கு 560 யூனிட்ஸ் தான் அவுட்புட்டாக வெளியில் வந்திருக்கு. அதோடைய காஸ்ட் வந்து 56,000. இப்போ நம்ம காஸ்ட் பர் யூனிட் கண்டுபிடிக்கணும். கரெக்டா? ஸோ காஸ்ட் பர் யூனிட் எப்படி கண்டுபிடிப்போம் ஈச் ப்ராசஸ்க்கும் நம்ம காஸ்ட் பர் யூனிட் கொஷினில் சொல்லியிருக்காங்க பாருங்க ஈச் ப்ராசஸ்க்கு வந்து காஸ்ட் பர் டன் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ காஸ்ட் பர் யூனிட் எப்படி கண்டுபிடிப்போம் டோட்டல் அவுட்புட் ஆஃப் தட் ப்ராசஸ். ஸோ எவ்வளோ காஸ்ட் வந்து அந்த இதுக்கு வந்திருக்கு 35,000 தான் இந்த ப்ராசஸோட டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை எவ்வளோ அவுட்புட் வந்து இந்த ப்ராசஸ்லேருந்து ஒய்க்கு எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் 700. ஸோ 35,000 டிவைடட் பை 700 பண்ணோம்னா நமக்கு 50 வந்து காஸ்ட்டாக வந்திருக்கு. ஓகேவா? அதே போல் இங்கே 56,000 டிவைடட் பை 560 இதுதான் நம்மளோட டோட்டல் அவுட்புட். கரெக்டா? ஸோ 100 வந்து காஸ்ட் பெர் யூனிட்டாக வந்திருக்கு நமக்கு. ஓகே? ஸோ அவ்வளோதான் இந்த சம். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, பாய்.